தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே ஆற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் விவசாயிகள் அறுவடை செய்த கரும்புகளை தலையில் சுமந்து ஆற்றை கடக்க வேண்டிய நிலை நீடித்து வருகிறது. இதுகுறித்த பகுதி விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். காமாட்சி அம்மன் கோயில் பரவல விவசாயம் பண்ணியிருக்கோம். ஆற்றுக்கு இங்கிட்டு 5000 ஏக்கர் இருக்குது சார். இந்த மஞ்சளாறு தண்ணி வர்றதுனால ஆற்றை கடந்து தாண்டி தான் விவசாய பொருள் கொண்டு வரணும் சார். இப்போ கரும்பு விவசாயமும் பண்ணியிருக்கோம். ஒரு கட்டுக்கு 50 ரூபா செம கூலி கேட்குறாங்க. செமந்து வர முடியல. போன வருஷம் 30 ரூபா கொடுத்தோம், இந்த வருஷம் 50 ரூபா கொடுக்குறோம். ஆற்றுல ஒரு 2 பாலம் இருந்துச்சுன்னு சொன்னால் காட்டுக்குள்ளேருந்து 10 ரூபாய்க்கு செமந்து வந்துடுவோம் சார். இது நாங்கள் கொடுக்குறது விலை கம்மியாகவும் கவர்மெண்ட்டுக்கும் கொடுப்போம். ஆற்று பாலம் கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்கி கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே உள்ள மஞ்சளாறு அணை அருகே உள்ள பகுதியில் பார்த்தோம்னா ஒரு 10,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பா பார்த்தோம்னா நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் விவசாய பயிர்கள் விளைபயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பா பார்த்தோம்னா மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு. மஞ்சளாறு அணையுடைய அடிப்பகுதியில இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த கோவிலை ஒட்டி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஆறு செல்கிறது. இந்த ஆற்றை கடந்து ஆற்றுக்கு மறுபுறம் பார்த்தோம்னா 5000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் விவசாய சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில விளையும் விளைபொருட்கள் அனைத்துமே ஆற்றை கடந்துதான் மறுபுறம் கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். இந்த சூழல்ல மழை காலங்களிலும் மற்றும் மஞ்சளாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் காலங்களிலும் ஆற்றின் நீரின் வேகம் அளவுக்கு அதிகமாக காணப்படும். இதனால விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை பார்த்தோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடந்து சென்று போய் ஆற்றின் ஊருக்கு வெளியே உள்ள பகுதி கொண்டு சென்று அங்கிருந்துதான் வெளி சந்தைகளுக்கு விளைபொருட்கள் அனுப்பி வச்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல தங்கள் பகுதிக்கு ஆற்றை கடக்க ஒரு பாலம் வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. தற்போது அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த கோரிக்கை குறித்து பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது விரைவில் அந்த பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.